வெல்கம் டு சிந்துர ரங்கோலி அண்ட் பிளாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி தாயார் பண்டிகை இல்லைங்களா, அதனால பூஜை நல்லா க்ளீனிங். பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட பூஜை ரூமு. ஃபுல்லாக தொடச்சாச்சுங்க, ஃபுல்லாக தொடச்சாச்சு பூஜை ரூமு. இதெல்லாம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே இப்போ தொடச்சி பொட்டெல்லாம் வைக்கணும். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பூஜை ரூம் தொடச்சிக்கணும். வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறதுனா பெட்ஷீட்டு பாய் எல்லாம் அலசி போட்டு செலவு டப்பா அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையும் கழுவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ஒட்டரை அடித்து தூள் அடித்து பெட்ஷீட் எல்லாம் துவைச்சி எல்லாம் முடித்து வீடெல்லாம் தொடச்சிட்டு இப்போ நம்ம பூஜை ரூம் க்ளீனிங் வந்தாச்சு. இங்கே மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ. இந்த மாதிரி ஒரு துணி பூஜை ரூம் சாமி படம் துடைக்கிறதுக்குன்னே வச்சுக்கணும். பூஜை ரூம் துடைக்கிறதுக்கு வேறு துணி எதாங்க வச்சுருக்கு சார் மதிக்கம். சாமி ஃபோட்டோ துடைக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு துணி வச்சுக்கணும். எப்போவுமே துணி ஈரம் பண்ணிட்டு வந்து நல்லா துடைச்சி சுத்தம் பண்ணி வச்சு நம்ம அப்புறமா போட்டு வைக்கலாம். மங்களகரமான மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம். குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம கழுவிட்டு துணியில் துடைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி பாருங்கள், நல்லா இருக்கா பலன்னு. இப்போது காமாட்சி அம்மா விளக்கு போட்டு வச்சுக்கலாம். டெய்லி நம்ம பற்ற வைக்கிறது இல்லைங்களா காமாட்சி அம்மா விளக்கு. இந்த விளக்கு வந்துட்டு இந்த தட்டில் வச்சுக்கிறது. வச்சுட்டு நம்ம பற்ற வைக்கிறப்போ எண்ணெய் சிந்தினாலும் இந்த தட்டில் நினைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளையாருங்க கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்படி வச்சுட்டோம்னா நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பொட்டு வைக்கிறதுக்கு அழகாக பொட்டு ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோ போட்டுனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு குங்குமத்தை அழகாக வச்சுட்டோம்னா அழகாக ஒட்டிக்கும். வெறும் மஞ்சளே கலந்து வச்சோம்னா அது ஒட்டாது. சந்தனம் போட்டு கலந்து வைக்கிறதுனால ரொம்ப சாமிக்கு பிடிக்கும். போட்டு அழகாக ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்களே வச்சு சாமிக்கு முடிங்க. பாருங்க, இந்த ஃபோட்டோ வந்துட்டு திருப்பதியில் வாங்கிட்டு வந்தது. பெருமாள் சாமி ஆண்டாளம்மா திருப்பதி போயிருந்தப்போ இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம். ஸ்ரீதேவி பூதேவிங்க, ஸ்ரீதேவி பூதேவி. எங்கள் குலதெய்வம் இவங்க தான். பார்த்தீங்களா, அழகாக பொட்டு ஒட்டிக்கிடுங்க. சந்தனமும் மஞ்சள் கலந்து வச்சா நல்லா அழகாக ஒட்டிக்கிட்டு நல்லா மங்களகரமாக தெரியுது. நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. இது வந்துட்டு அயோத்தியா கும்பமேளா போட்டிருந்தாங்க பாருங்கள். அப்போ வந்துட்டு என் பையன் கும்பமேளா போயிட்டு அப்படியே அயோத்தியாவில் போயிட்டு அயோத்தியா ராமர் கோயிலுக்கு போயிட்டு என் பையன் வாங்கிட்டு வந்தது. இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கிறது. பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷம். அங்கே போய் நம்ம பையனை வாங்கிட்டு வந்தானே. இது பார்த்தீங்களா ஹனுமான். ஃபோட்டோ எல்லாம் தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் பூஜை ரூமில் வச்சாச்சு. சாமி படத்தெல்லாம்
பாருங்கள். அப்படியே நான் வரமகாலட்சுமிக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன், கலசம் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.